ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா பிரெட் சில்லி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 8 to 9 பிரெட்ஸ் கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச பிரெட் பீசஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 கார்லிக்கை குட்டி குட்டியா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்ச கேப்சிகமும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சமா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமா ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச பிரெட்டோட ஸ்லைஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.